நீண்ட நாளாக கழித்து இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th +2 டிப்ளமோ டிகிரி ஐடிஐ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பர்மனெண்ட்டான ஜாபு தான். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் சி கேட்டகிரிக்காக நான் கிரிட்டிக்கல், அதாவது நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் எவ்வளோ ஏஜ் அப்படின்றத பார்க்கலாம். சீமான் போஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதுக்கான ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீமாவிலையோ அல்லது 2 இயர் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்மேன்லேயே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, உங்களுக்கான இந்த டிஏஹெச்ஆர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ராசரிஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வயசும் வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது 10th கிளாஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஆனால் 3 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் சீமா கோயிங்லேயோ அல்லது விசுவல்லையோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆக்சிலரி மார்ச்சரிஸ்லோ அண்ட் மெயின்டெனன்ஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ்மேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐயில் நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும், அதாவது ஐடிஐ வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஐடிஐயில் வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், டீசல் அண்ட் மெக்கானிக், ஃபில்டர், ட்ரன்னர் அண்ட் வெல்டர் அண்ட் எலக்ட்ரிஷியன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல், இந்த எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தாவே போதுமானது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th கிளாஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஜினியரிங்லையோ ஆட்டோமொபைல்லையோ அண்ட் ஷிப் ரிப்பேர்லையோ அண்ட் ஆர்கனைசேஷன்லையோ உங்களுக்கு வந்து 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஐடிஐ படிக்க தேவையில்லை. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 19,900 56,900 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஜாபுக்கான ரிலாக்ஸேஷன் எவ்வளோ, எந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சீமான் இருந்தாலும் சரி அண்டு க்ராசரிஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கான நேச்சுரலான ஒர்க் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அதிலே நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். அண்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகிரி வைஸ் உங்களுக்கான ரிலாக்ஸேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க
கேட்டிருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. நீங்கள் வந்து 10th மேலே நீங்கள் டிப்ளமோ, ஐடிஐ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஆல்சோ அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய சிக்னேச்சரோ அல்லது நீங்கள் இன்கம்ப்ளீட்டோ அல்லது வித்தவுட் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. இந்த சிக்னேச்சர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகேட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்லப் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாகவோ அல்லது பை போஸ்ட் மூலியமாகவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து 10/6/2025 அன்னைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஐடி ப்ரூஃப், ஏஜுக்கான ஐடி ப்ரூஃப் அண்ட் கேட்டகரிக்கான ஐடி ப்ரூஃப் அண்ட் ஃபோட்டோ அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர், செல்ஃப் அட்ரஸ்டோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் அட்டாச் ஒரிஜினல் வந்து பண்ணக்கூடாது. உங்களுடைய ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை மட்டும் இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ஷார்ட் லிஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்டு இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ்க்கு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈவெண்ட்டில் வந்து வெளியிடுவாங்க. அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ கைஸ், இதே மாதிரி எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.